ஹாய் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா, சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய 2 பழங்களும் சாப்பிடக்கூடாத ஒரு பழம். அதை பற்றி தான் இன்னைக்குள்ள வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் சாப்பிடக்கூடிய பழங்களை பார்த்துடலாம். சாப்பிடக்கூடிய பழங்கள், அதாவது கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய பழங்களில் ஃபர்ஸ்ட் இடத்துல கொய்யா பழங்க. கொய்யா பழம் உங்களுக்கே தெரியும், அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வந்து பழம் சொல்லலாம். அதாவது நம்ம சின்ன வயசுல இருந்து அதை சாப்பிட்டு வளர்ந்துருப்போம். கொய்யா பழத்தில் வந்து எப்படின்னா அதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ், ஓகேவா, கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து GIன்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் லெவல் வந்து கம்மியாக இருக்குதுங்க. பொதுவாக அதுக்கு முன்னாடி வந்து சுகர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ். அது தெரியாமல் தான் பல பேர் பலவிதமான ஃபுட்டுகளை சாப்பிட்டு சுகர் கூட்டிகிட்டே போகுது கண்ட்ரோல் இல்லாமல். இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து எவ்வளவு இருக்கணும்னா 40 தாங்க இருக்கணும். அந்த 40க்கு கீழே உள்ள ஃபுட்டுகள் சாப்பிடும்போது, அதாவது இந்த சுகர் உள்ள அந்த ஃபுட்டுகள் சாப்பிடும்போது கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து 40க்கு கீழே அந்த ஃபுட்டில் இருந்துன்னா சுகர் வந்து கூடாது ரொம்ப, ஓகேவா. 40க்கு மேலே போயிட்டுனா தான் சுகர் கூடி பிரச்சனைகளை உண்டாகும். இப்போ இந்த கொய்யா பழத்தில் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து 20 தாங்க இருக்குது. நீங்கள் கொய்யா பழம் இனிப்பான பழம் சாப்பிட்டாலும் கூட அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடியது 20 மட்டுமே இருப்பதால அது சுகரை வந்து கூட்டாது, ஓகேவா. இப்போ கொய்யா பழம் உங்களுக்கே தெரியும், கிராமங்களில் கூட அதிக கொய்யா மரங்கள் உண்டு. இப்போ வந்து சிட்டி லைஃப்பில் பெரிய அளவு இல்லை, இருந்தாலும் சில இடங்களில் இருக்கும், ஓகேவா. இப்போ நீங்கள் கொய்யா பழம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் கூடாது. ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு பழம் சாப்பிட்டுக்கலாம், ஓகேவா. அது வந்து வெறும் வயிற்றில் தான் சாப்பிடணும். நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு உடனே சாப்பிடக்கூடாது. அது வந்து சுகரை கூட்ட வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. அப்போ கொய்யா பழம் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒரு பழம் முழு பழம் கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் என்ன பண்ணணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும், ஓகேவா. இது ஒரு முக்கியமான ஒன்று. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து 20 தான் இருக்குது. அதனால் 40 விட பாதி தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாவல் பழங்கள். நாவல் பழங்கள் உங்களுக்கு தெரியும், கிராமங்களெல்லாம் நாவல் மரங்கள் நிற்கும். அதிலிருந்து நாவல் பழம் கீழே விழும். நம்ம சின்ன வயசில் எடுத்து சாப்பிட்ருப்போம் இல்லையா. அந்த நாவல் பழங்களில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து 25 மட்டும் தாங்க இருக்குது. 25 மட்டும் இருக்குது, அதாவது 40 கீழே தான் இருக்குது, ஓகேவா. அதனால் நீங்கள் வந்து நாவல் பழங்கள் தாராளமாக சாப்பிடலாம். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாவல் பழ கொட்டைகள் இருக்கு இல்லையா, அதை பொடி மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அது சுகருக்கு கூட அருமருந்து. அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இல்லாதவங்க நாவல் பழங்களை மட்டும் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன கொய்யா பழமும் சரி நாவல் பழமும் சரி, இந்த 2 பழங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் 40 விட பாதி அளவு தான் மேக்ஸிமம் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இதை தாராளமாக சாப்பிட்டுக்கலாம், ஓகேவா. இப்போ மெயின் டாபிக் வருவோம். சாப்பிடக்கூடாத சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாத பழங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் தாங்க. ஏன்னா வாழைப்பழம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, வயிற்றுக்கு நல்லது, எல்லாம் ஓகே தான். ஆனால் வந்து சுகரை வந்து பெரிய அளவு கூட்டுது. முக்கியமாக பல பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, சாப்பிட்டுக்கிட்டு, அதாவது சாப்பாடு சாப்பிட்டுட்டு உடனே எனக்கு உணவு செரிக்கணும் அப்படி சொல்லிட்டு வாழைப்பழம் சாப்பிட்றது. அதுவே ஒரு தப்பான பழக்கம் தான். ஆக்சுவலாக வாழைப்பழம் சாப்பிட்றது எப்படின்னாங்க, இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட போகிறோம்னா அதுக்கு 1/2 hour 30 நிமிஷத்துக்கு முன்னாடி வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு 30 நிமிஷம் கழிச்சு தான் சாப்பாடு சாப்பிடணும். இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். ஆனால் யாரோ இதை தப்பாக விதத்தில் பரப்பி விட்டுருக்காங்க. எப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டு உடனே வாழைப்பழம் சாப்பிட்டா உணவு செரிக்கும், அப்படி இல்லைங்க, செரிமான கோளாறு தான் ஏற்படுத்தும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தாலும் வாழைப்பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் சாப்பிட்டாகணும். இன்னொரு விஷயம், சாப்பிட்டுக்கிட்டு வாழைப்பழத்தை சாப்பிடும்போது சுகர் வந்து ஹை லெவலில் கூடும். இதை நீங்கள் வந்து வருஷ கணக்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா சுகர் குறைவே குறையாது. 400 இருந்துட்டு இருக்கும், அதுக்கு கீழே வரவே வராது, ஓகேவா. ஸோ நீங்கள் வாழைப்பழத்தை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்படி உங்களுக்கு வாழைப்பழம் சாப்பிடணும்னா 1 பீஸ் 2 பீஸ் தான் சாப்பிடவே தர. அதுவும் நான் சொல்கிறது சாப்பிட்றதுக்கு 1/2 hourக்கு முன்னாடி, இல்லைனா எம்டி ஸ்டொமக்கில் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் சாப்பிடுமே தவிர சாப்பிட்டுக்கிட்டு வாழைப்பழம் சாப்பிட்றத அறவே ஸ்டாப் பண்ணிடுங்க. இதுதான் சுகரை கூட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரணி. இது தெரியாமல் நம்ம நாட்டில் பல பேர் வந்து சுகரை கூட்டி வச்சுட்டே இருக்காங்க. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொய்யா பழம் நாவல் பழம் அந்த 2 பழங்களையும் சாப்பிட்டா உங்களுக்கு சுகர் கூடாது. ஆனால் அதுவும் கூட சாப்பிட்ட பின்னாடி சாப்பிடாதீங்க, எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இந்த வாழைப்பழத்தை அறவே ஸ்டாப் பண்ணது பெஸ்ட்டு. இருந்தாலும் நீங்கள் 1 பீஸ் 2 பீஸ் சுகர் நோயாளிகள் வந்து சாப்பிட்டுக்கலாம். அதுவும் வந்து எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டுக்கலாம், ஓகே. என்ன சாப்பிட்றது 1/2 hour பிஃபோர் வந்து சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சுகர் வந்து குறையும், ஓகேவா. இப்போ நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாவல் பழமும் சரி கொய்யா பழமும் சரி, அது வந்து சுகருக்கு ட்ரீட்மெண்ட்டாக நான் ஃபாலோ பண்ண சொல்லலை. அது உங்களுக்கு ஒரு இனிப்பான ஒரு பழம் வேணும்னு தோணும் இல்லையா. ஏன்னா சுகர் நோயாளிகள் பல பேர் பார்த்தீங்கன்னா இனிப்பே சாப்பிட முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த 2 ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக இனிப்பு ஸ்வீட்ஸ் பெரிய அளவு சாப்பிடாதீங்க, அதுதான் சுகரை பெரிய அளவு கூட்டும். பழங்களும் கூட்டும், ஓகேவா, அது கூட்டாதுன்னு கிடையாது. ஆனால் இந்த 2 பழங்கள் கொய்யா பழம் நாவல் பழங்கள் இந்த 2 கூட்டாது. அப்புறம் வந்து வாழைப்பழம் கூட்டும். அதை 1 பீஸ் 2 பீஸ் வந்து எம்டி ஸ்டொமக்கில் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா சுகரை கூட்டாது. ஸோ இந்த மெத்தடுகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இனிப்பான பொருள் வந்து டெய்லி சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, சுகர் கூடாத மாதிரி ஆச்சு, என்ஜாய்ஃபுல்லாக லைஃபாக வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யாருக்கு தான் சுகர் இல்லை, எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் இருக்குது, அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாம். அப்படி நீங்கள் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது சுகரை பற்றி முக்கியமான வீடியோ, அவர்களும் பார்த்து பயனடைவார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.